லெவலில் சும்மா அப்படியே சீசன் தொடங்கியிருக்கு. காற்றும் மேகமூட்டமும் அப்பப்போ மலைச்சாரலும் இருக்குது. அப்படியே போய் பார்ப்போம் மேலே எப்படி தண்ணி இருக்குது அப்படின்னு. அப்பப்போ நல்லா மலைச்சாரல் விட்டுருக்கு. இப்போ தான் லைட்டாக மழை அடிச்சுட்டு விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சீசனோட தொடக்கம் இப்படி தாங்க இருக்கும். செம கூலிங்கா. நல்லா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சுற்றி வருங்க மழை தூர போக ஆரம்பிச்சிருச்சா. நீ சீசன் தான். எதுக்குள்ளலாம் போக வேண்டியது இருக்கு. வா 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 பாலாமே. ஆள் இல்லாம குளிக்க போனா இப்படிதான் போய் குளிக்க போ. இளநீர் இடாது, வெறும் மட்டை கிடக்கு. வா, குரங்கு குடிச்சிட்டு போட்டுருக்கு. பறிச்சு இது குண்டாறு காடு தான். அது குண்டாறு காடு. அண்டாச்சு. வந்தாச்சுப்பா. தண்ணி சத்தம் கேட்காடா. தண்ணி சத்தம் கேட்கா. கை தட்டுக்கோ. தண்ணி போகுது. பையப்பா வழுக போகுது. தண்ணி பாருங்க. நம்ம தொம்முன்னு சத்தம் கேட்கா. நல்லா ஆழமாக இருக்கும்டா. அது தண்ணி எவ்வளோ பியூராக இருக்கு. சூப்பராக இருக்கா. சூப்பராக இருக்கா. தண்ணி இப்படி ஜில்லுன்னு இருக்கா. செய்தியாக கரைச்சிட்டான்ப்பா. மனுஷன் கலர் ஆகாதுக்காண்டி பாருங்க ஒருத்தர் சோப்பே காலி பண்ணிட்டாங்க. இப்போதான் ஃபால்ஸில் குளித்தாலும் இப்படி தண்ணிக்குள்ளேயே உள்ளே கிடக்குது. அப்படியே இதமாக இருக்குது. தண்ணியை பார்த்தீங்களா எவ்வளோ பியூராக எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. மக்களே, இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து இப்படி முங்கி குளித்தாதான் இந்த இடத்த சொல்லலை அப்படின்னு அதையும் சொல்லியிருந்தேன். நம்ம செங்கோட்டை குண்டாறு டேமுக்கு மேலே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இப்படி ஒரு இடம் இருக்குது. நிறையவே ஃபால்ஸ் தான் குளிப்புன்னு எதிர்பார்ப்பீங்க. ஃபால்ஸு குளிக்கிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் மேலே நடந்து போகணும். இங்கே வந்தீங்கன்னா இப்படி அழகாக தொட்டியில் கிடந்த மாரி ஆளே இல்லாமல் ஃப்ரீயாக குளிக்கலாம். ஆனால் கொஞ்சம் பாறைகள் இதாக இருக்கும். கொஞ்சம் இதாக நிதானமாக பார்த்து நடந்து பத்திரமா பார்த்து பறித்து வந்து குளிச்சுட்டு போங்க. சரிங்களா. இடத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக காடு தான். அதனால் ஒரு 5 மணிக்கு மேலே 4 மணிக்கு மேலே அந்த இடத்துல மேலே வரக்கூடாது. அப்படியே ஃபுல்லாக இருட்டினாப்புல தெரியும்.